பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு மிஷினரியோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் மறைந்த மாமனிதர்கள் சீரீஸில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். அவரோட பேர் வந்து பெலிஸ் மான்ஸ். இவர் வந்து சுவிட்சர்லாந்தில் சூரிச் அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே ஊர்லேயே அவருக்கு தரிசனம் கிடைக்குது. என்ன தரிசனம்னா, ஆர்சிஎல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிறந்த குழந்தைய வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அது வந்து சில திருசபைகளில் இன்னுமுமே வந்து ஒரு கலாச்சாரமாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எதிர்த்து கேட்டிருக்காரு. எப்போ கேட்டிருக்காருன்னா 1458லேயே இது வந்து தவறானது அப்படின்னு அவர் எதிர்த்து கேட்டிருக்காரு. ஏன் அது தவறானதுன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு எப்படி அந்த ஞானம் வரும்? அப்போது அது கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தான், உண்மையை ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்றத இவர் அந்த சத்தியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இவரோடு சேர்ந்து சில நண்பர்களும் இவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. இவர் வந்து ஒரு தனியான சபையை நிரூபிக்கிறாரு. ஆனாலுமே அங்கே இருக்கவங்க வந்து இவர் வந்து கலகம் பண்ணுறாரு, இவர் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு இவருக்கு நியாய விசாரிப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இவர் நிறைய டைம் ஜெயிலில் போகிறாரு. ஆனாலுமே அந்த யங் ஏஜில் அவர் அந்த நம்பிக்கையிலேருந்து அவர் வெளியே வரவே இல்லை. அந்த சத்தியத்திலேருந்து நீ இதில் வாபஸ் வாங்கிட்டா நான் உன்னை விட்டுடுறோம் அப்படின்னாங்க. அப்போவுமே அவர் எது சத்தியமோ நான் அதில் தான் நான் நிற்பேன், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு சரி அப்படின்ற ஒரு சத்தியத்தில் ஒரு நம்பிக்கையாக வந்து அதை எதிர்த்து கேட்டு ஆண்டவருக்காக அவர் அந்த வயசில் நின்னார். சத்தியத்துக்காக அவருக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? அவர் ஒரு மரத்தால் கட்டி அதில் ஒரு கல்லை வச்சு ஒரு போட்டில் பனி நிறைந்த ஒரு இதுவில் அவர் அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படி அனுப்பி விடும்போது என்ன ஆகணும், பல நாள் பசியில் இருந்தோம், இல்லைனா அந்த போட்டு வெயிட் தாங்க முடியாமல், இல்லைனா உடஞ்சோ அது முழுகி அந்த நீருக்குள்ளே மறித்து போயிடும். நீருக்குள்ளே மூழ்கி ரத்த சாட்சியம் அடித்த பெலிஸ் மான்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கார். அவரோட வயசு 30 கூட தாண்டலை, 29 தான். அவர் சத்தியத்துக்காக நின்னார். எத்தனையோ முறை அவர்கிட்ட வந்து நீ இந்த நம்பிக்கையிலேருந்து விலகிடு, இது பொய்ன்னு நீ சொல்லு அப்படின்னு நிறைய பேர் அவர் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆனாலும் அவர் சத்தியத்தை விட்டு நல்லா மாறவே இல்லை. அதுதான் உண்மைன்றத நின்னார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக வாழுறீங்களா இல்லைனா சீஷத்துவமாக வாழுறீங்களான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்தவ முறைப்படி வாழுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஏசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக வாழுறது